இந்த மீனை இப்போ ஒரு சின்ன பீஸை எடுத்து அப்படி டேஸ்ட் பண்ண சரியான டேஸ்ட்டு, நல்ல அழகாக இருக்குது. வீட்டில் நம்ம இப்படிப்பட்டதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது, அந்த முழு மீனோட சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டே வேறு. இப்போ இந்த பீட்ரூட் சாலட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு அடிப்பொலியான டேஸ்ட். நம்ம தனியாக சாப்பிட்டாலுமே நல்ல ஒரு அழகான டேஸ்ட்டாக இருக்கும். கரையாத மீன் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சமைக்கிறது தான் சங்கரா மீனில் தேங்காய் பால் ஊற்றி ஒரு அருமையான ஒரு மீன் குழம்பு. அதே போல் அயில மீனில் ஒரு அழகான ஒரு வறுவல். நல்ல மசாலா தடவி வச்சாச்சு. எல்லா கட்டிங்லேயும் மசாலா போயிருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் வச்சு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துருவோம். இந்த சங்கரா மீன் குழம்புக்கு நம்ம வாங்கியிருக்கிறது 1 கிலோ சங்கரா மீனை சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு முறி தேங்காவை நல்லா அரைச்சி பாலும் 2வது பாலும் எடுத்து வச்சாச்சு. 2 தக்காளியை பொடியாக வெட்டியிருக்கோம். அதே போல் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 மாங்காவை 4ஆக வெட்டியிருக்கோம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குது. அதே போல் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் வச்சு தான் பண்ண போகிறோம். எத்தனையோ முறையில் நம்ம மீன் குழம்பு வைக்கலாம். இது கிராமத்து முறையில் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம கலக்கி வைக்கக்கூடிய மீன் குழம்பு தான் இது. வாங்க பார்க்கலாம் எப்படி இதை பண்ணலான்ட்டு. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்துருவோம். அடுத்தது தக்காளியை சேர்த்துக்குவோம். மாங்காவை சேர்த்துக்குவோம். மாங்காவை முதல்ல போட்டாக்கி கரைஞ்சிரம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த கொட்டையோடு வெட்டியிருக்கிறதுனால இது கரையாது. ஏன்னா நம்ம கலக்கி வைக்கிறதுனால ரொம்ப நேரம் அடுப்புலையும் இருக்காது. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அடுத்தது புளி கரைசலை ஊற்றிக்குவோம். அடுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலை சேர்த்துக்குவோம். அதோட குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கும். தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாவை கலக்கி விட்டுக்கிட்டு தேவைக்கேற்றால கல்லுப்பு சேர்த்துக்கும். கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் கலக்கி விட்டுக்கும். குழம்பு இன்னும் அடுப்புலேயே வைக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம இதை பார்க்கும்போதே சாப்பிட தோணுது. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சங்கரா மீனை குழம்புல சேர்த்துப்போம். இப்போ கருவேப்பிலையை மேலே தூவி விட்டு குழம்பு அடுப்பில் வச்சுருவோம். மூடி போட்டு 10 நிமிஷம் குழம்பை கொதிக்க விடுவோம் லோ ஃப்ளேமில். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சாச்சு. குழம்பு நல்லா வந்துருச்சு. நீங்கள் இதில் பார்க்கும்போதே தெரியும், லைட்டாக எண்ணெய் இருக்கிறது மாதிரி. அந்த மீன்லேயும் தேங்காய் பால்லையும் உள்ள எண்ணெய் அப்படி தனியாக வந்தது மாதிரியே இருக்குது. அப்படி ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. இப்போ அந்த மீன் எப்படி வெந்திருக்குதுன்னு பார்ப்போம். பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே இருக்குது. மீன் நல்லா வெந்திருக்குது. அந்த மாங்காய் கூட கரையலை. அப்படி ஒரு நல்ல பார்க்குறதுக்கே திங்கணும் போல் இருக்குது. அப்படி ஒரு நல்ல அழகாக இருக்குது. ஒரு மீனுமே உடையலை. அதே போல் மாங்காவும் கரையலை. இந்த கூட்டி வச்ச மீன் குழம்பு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மணத்துக்காக கருவேப்பிலை போட்டு அப்படியே மூடி வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். சங்கரா மீனை வச்சு தேங்காய் பால் எடுத்து எண்ணெய் இல்லாமல் கூட்டி வச்ச இந்த மீன் குழம்பை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். பீட்ரூட்டோட வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான சாலட் ஒன்று ரெடி பண்ணிக்குவோம். சீவி வச்ச பீட்ரூட்டு கூடால தேவைக்கேற்றால உப்பு சேர்த்து வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்து அதோட தேவைக்கேற்றால கொஞ்சோல தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கும். கிண்டி எடுக்கும்போதே நல்ல ஒரு அழகான லுக் இருக்குது. நல்ல ஒரு டேஸ்டியான பீட்ரூட் சாலட்டும் ரெடி ஆயிடுச்சு.
மசாலா போட்டு வச்ச மீனை பொரித்து எடுத்துருவோம். அயில மீனை வறுத்து எடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பொன்னி அரிசி சாதம், ஒரு மீனை மட்டும் எடுத்து வச்சு டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதோட கொஞ்சோட குழம்பு, ஒரு மாங்காவோட, அதில் ஒரு பச்சை மிளகா, நமக்கு தேவைக்கேற்று காரம் வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் வச்சு கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சோட குழம்பை ஊற்றிக்கும். அடுத்தது இதுக்கு தேவையாட்டு ஒரு வறுத்த மீன் எடுத்து வச்சு. இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். அடிப்பொலியான டேஸ்ட்டு, தேவைக்கேற்றால உள்ள காரம், நல்ல அழகாக இருக்குது ரைஸுக்கு இந்த குழம்பு. இதில் இந்த ஒரு மாங்காவில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா பாருங்கள், இன்னும் கரையலை, அப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு அழகான நல்ல டேஸ்ட். ஒரு லைமை எடுத்து வச்சுக்கோ நம்ம இந்த மீனோட வச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த லைமை இதில் லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த மீனோட நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு சின்ன ஸ்லைஸும் இருக்குது. இந்த மீனை இப்போ ஒரு சின்ன பீஸை எடுத்து அப்படி டேஸ்ட் பார்ப்போம். சரியான டேஸ்ட்டு, நல்ல அழகாக இருக்குது. வீட்டில் நம்ம இப்படிப்பட்டதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது, அந்த முழு மீனோட சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டே வேறு. இப்போ இந்த பீட்ரூட் சாலட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு அடிப்பொலியான டேஸ்ட். நம்ம தனியாக சாப்பிட்டாலுமே நல்ல ஒரு அழகான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அவிச்ச மீனை ஒரு துண்டு எடுத்து டேஸ்ட் பார்ப்போம். கரையாத மீன், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது நம்ம வீட்டில் சாப்பிட்ட அந்த ஒரு கம்ஃபர்டபுளும் அந்த ஃபீலிங்கும் கொடுக்குது. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.